पूर्णमादः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यतां फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம். சதாசிவ பிரம்மேந்தர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 52வது சூத்திரம் பார்த்துருக்கோமா? இதில் 51 தான் பார்த்து முடிச்சிருக்கோம். 51வது சூத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 4வது பிராணாயாமம், சதுர்த்தக பிராணாயாமக அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் அதோட டார்கெட் என்னன்னு தெரியாமல் போச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட், முதல் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் டார்கெட் பார்த்தீங்கன்னா தீர்க்க சூக்ஷ்மம். நமக்கு மூச்சு ரொம்ப லென்த்தாக ஆகணும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூக்ஷ்ம தன்மை அடையும். அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூக்ஷ்மமான பிராணன் பார்த்தீங்கன்னா சுஷும்னா நாடி வழியாக போக ஆரம்பிச்சிடும். இதுதான் லாபம். இது பார்த்தீங்கன்னா புக்கில் எழுதலை. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எழுதுக்கணும் தீர்க்கம் சூக்ஷ்மம். தீர்க்க சூக்ஷ்மமாச்சுன்னா சுஷும்னா நாடி வழியாக பிராணன் போக ஆரம்பிச்சிடும். சுஷும்னா நாடி வழியாக பிராணன் போகும்போது நமக்கு என்ன லாபம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு குவைட்டாக ஒரு ஜபத்தில் உட்கார முடியும். ஒன்று தர்ம சிந்தனைக்கு போகாது, ஆக்ஷனுக்கு போகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக போக விஷயங்களுக்கும் போகாது. சந்திர நாடியும் போகாமல் சூரிய நாடியும் போகாமல் ஒரு சுஷும்னா நாடி போச்சுன்னா மட்டும்தான் ஜபம் பார்த்தீங்கன்னா தியானம் ஜபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இது சித்திக்கும். முதல் இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜப தியானத்துக்கு முன்னாடியும் பிராணாயாமம் 10 பிராணாயாமம் பண்ணிட்டு உட்கார்றதுன்ற. பிராணாயாமம் 10 பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அந்த தீர்க்கம் சூக்ஷ்மம் வந்துடும், மனசு சாந்தமாகும். அப்போ எப்பெல்லாம் ஒரு டெக்னிக் வச்சுங்க, எப்பெல்லாம் கொந்தளிக்குது மனம் பார்த்தீங்கன்னா சஞ்சலமாகுதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மூச்சு பார்த்தீங்கன்னா லயம் மாறி போயிருக்கும். மூச்சு லயம் மாறிச்சு அப்படின்னா, ரிதம் மாறிச்சு அப்படின்னா மனசு ஸ்பாயில் ஆகும். மனசு லயம் மாறிச்சு அப்படின்னா மூச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் மனசு நமக்கு அன்ஈஸியாக இருக்கோ அப்பெல்லாம் ஒரு டெக்னிக் எடுத்துக்கணும். ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு உட்காந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை லென்த்து பண்ணினீங்கன்னா போதும். லென்த்து பண்ணணும். உட்காந்துட்டு குவைட்டாக உட்காந்து சுவாசத்தை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பித்து மெதுவாக லென்த்து பண்ணினீங்கன்னா, சரி என்னால் பண்ண முடியல அப்படின்னா பிராணாயாமத்தையே பார்த்தீங்கன்னா நாடி சுத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நாடி சுத்தியை பண்ணிங்கன்னா மனசு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாந்தமாகும். ஏன் சாந்தமாகுது அப்படின்னா அதோட ரிதம் நம்ம என்ன பண்ணுறோம், பிராணாயாமத்தோட ரிதத்தை நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுறோம். அப்போ ஸ்லோ டவுன் ஆக 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 இந்த மனசோட விற்த்தியோட ப்ராசஸும் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். பிராண ஸ்பந்தன ஏ வேதம். இந்த மொத்த இதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணுடைய ஸ்பந்தனம் தான் அப்படின்னு. மனஸ்பந்தனம் இதம் சர்வம். ரெண்டு ஸ்ருதிகளும் இருக்கு. மனசோட ஸ்பந்தனம் தான் இந்த துவைத்தம் எல்லாம் அப்படின்னு சொல்றதும் இருக்கு.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராணனுடைய ஸ்பந்தனம் தான் இது எல்லாம் இருக்கு. ஸ்பந்தனம்னா அசைவு, மனசோட அசைவு தான் இது எல்லாம், பிராணனோட அசைவு தான் இது எல்லாம். அப்ப நீங்க பிராணனை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மனசு கண்ட்ரோல் ஆகும், மனசை கண்ட்ரோல் பண்ணா பிராணன் கண்ட்ரோல் ஆகும். அப்போ தீர்க்கம் சூக்ஷ்மம் நடக்கும் போது முதல்ல அச்சீவ்மெண்ட்லயே நமக்கு என்ன கிடைச்சிடும், மனசு ரொம்ப சாந்தத்தை அடைஞ்சிடும். நீங்க நல்லா குவைட்டா உட்காந்து ஜபங்களை பண்ணலாம். ஆனா அது இல்லை, அது வந்து ஆன் த வேல இருக்கிற ஒரு ஃப்ரூட். முக்கியமான ஃப்ரூட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்லயே லட்சணம் பார்த்துருக்கோம். என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விச்சேதமாகிறது. பிராணாயாமத்துக்கு லட்சணம் பார்க்கும் போதே 49வது சூத்திரத்துல அந்த லட்சணம் சொல்லும் போதே என்னது, சுவாச பிரஸ்வாசையோர் கதி விச்சேதக பிராணாயாமகன்னு பார்த்துருக்கோம். சுவாசம் பிரஸ்வாசம், உள்மூச்சு வெளிமூச்சு, இந்த ரெண்டுத்தோட போக்குவரவையும் நிப்பாற்றுறது தான் பிராணாயாமம். அப்ப என்ன அர்த்தம், அதுதான் ஃபைனல் நமக்கு ரூட், இது நமக்கு கோல் அதுதான். அப்ப அந்த ஃபைனல் கோல் அடையிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா நம்ம சொல்றது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூரகம் கும்பகம் ரேச்சகம், பூரகம் கும்பகம் ரேச்சகம் அப்படின்னு இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா தேசம் காலம் ரவுண்ட்ஸ் சங்கியா, இந்த 3னாலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிக அபியாசங்களை பண்ண 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பாஹ்யாபியாந்தர விஷயாக்ஷேபி சதுர்த்தா. நேற்று சூத்திரம் 51 பார்த்துருக்கோம். சதுர்த்த பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய 4வதா இருக்கிறது எதுனா கேவல கும்பகம், அதுதான் கோல், அது கிடைச்சிரும். கேவல கும்பகம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அபியாசம் பண்ண 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 அதிகமாக அதிகமாக ஒரு நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பண்ணாம நம்ம சாதாரணமா இருக்கும் போதே கூட வந்து பாத்தீங்கன்னா மூச்சு என்ன ஆகும், நின்று விடும். மூச்சோட போக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல் பண்றது, மூச்சு நிற்கும். அப்படி மூச்சு நிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கு பேரு கேவல கும்பகம்னு பேரு. மனசு என்ன ஆகுனா பின் பாயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அந்த சமயத்துல உங்க ஏகாகிர சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா ஏதாவது ஒண்ணுத்துல பிக்ஸ் பண்ணி வைக்க முடியும். இதான் 51ல நம்ம சொல்றோம். 51 சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 52ல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிற ஆச்சாரியார் விருத்திகாரர் சதாசிவ பிரம்மேந்திரர். இல்ல பிராண வீக்ஷணம் இல்ல, பிராண பலன் இது நம்ம சொல்றோம். பிராணனே இருக்காதுன்ற நான் இப்போ நீங்க பிராண வீக்ஷணம் சொல்றீங்க, பிராணனே இருக்காது, பிரேக் ஆகுன்ற விச்சேதம். வீக்ஷணம்னா பார்க்கிறது, பிராணனை பார்க்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா பூரகம் கும்பகம் ரேச்சகத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் அதிகமாக 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 பிராணனோட அதான் தெளிவா போட்டிருக்கு. பாஹ்ய ஆபியந்தர, பாஹ்ய ஆபியந்தரனா வெளியில போறது வந்து பாத்தீங்கன்னா ரேச்சகம், உள்ள இழுக்கிறது ஆபியந்தரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பூரகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில பிராணன் கும்பகம் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, பாஹ்ய கும்பகம் பண்ணணும்னா எக்ஸேல் பண்ணிட்டு பாஹ்ய கும்பகம் பண்றீங்க. உள்ள கும்பகம் பண்ணணும்னா இன்ஹேல் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கும்பகம் பண்றோம். இந்த ரெண்டும் இல்லாம அப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பகம் நடக்கணும்னாவே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸேல் இருக்கணும், இல்லைன்னா வந்து இன்ஹேல் இருக்கணும். இதை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஹ்யாபியந்தர விஷய ஆக்ஷேபி, இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 3வதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூரகம் கும்பகம் இல்லாமலேயே மூச்சு நிற்கும். பூரக கும்பகம் இல்லாமலேயே மூச்சு வந்து பாத்தீங்கன்னா நிக்க ஆரம்பிக்கும். சில சமயம் வெளியில நிற்கும், சில சமயம் உள்ள நிற்கும். இன்ஹேல் பண்ணணும்னு அவசியம் இல்லாமையே மூச்சு உள்ள நின்றோம், எக்ஸேல் பண்ணணும்னு அவசியம் இல்லாமலேயே மூச்சு வெளியில நின்றோம். இது எதேச்சே நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ற அபியாசத்தோட விளைவா இம்பாக்ட், இது கோல். இது நீங்க பூரகம் பண்ணி கும்பகம் பண்ணி ரேச்சகம் பண்ணி அபியாசம் அதிகமாக அதிகமாக ஒரு 2-3 வருஷங்கள் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 4வது கும்பகம் சம்பவிக்கும். 4வதுன்றது கும்பகம், கேவல கும்பகம். இந்த 4வது கும்பகத்தை பண்ணினதுக்கு பிறகுதான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதுல வேணாலும் மனசு என்ன பண்ண முடியும், பின் பாயிண்ட்ல வைக்க முடியும். இதுதான் இதோட பலன். மூச்சு நின்னா மனசு நிற்கும், மனசு நின்னா மூச்சு நிற்கும். ஐயோ மூச்சு நின்று போச்சுன்னா என்ன சுவாமி ஆகுது, செத்து போயிடுவான்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மூச்சு நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல மூச்சு நிற்கும். மனசுல நல்லா பக்கத்துல பிராக்கெட் போட்டு எடுத்துக்கணும். யாராவது கேள்வி கேட்பாங்க, நமக்கே சந்தேகம் வரும், மூச்சு நின்றுச்சுன்னா அப்படின்னு. 2 மூச்சு இருக்கு நமக்கு. ஒன்னு வெளிமூச்சு ஸ்தூலம் அப்படின்னு பேரு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்மூச்சு சூக்ஷ்மம் அப்படின்னு பேரு.
இந்த சூக்ஷ்ம பிராணன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பேசிக்கா இருக்கிறது, அது போயிட்டே இருக்கும். அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தொந்தரவும் பண்ணாது. இந்த வெளியில இருக்கக்கூடிய இன்ஹேல் எக்ஸேல் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா காரியம்னு பேர். இப்ப நம்ம வெளியில விடுறோம்ல மூச்சு, இதுக்கு பேர் என்ன பேரு? பிராண விருத்தி. காரியம் நான் நேரத்தே சொல்லியிருக்கேன். பிராண விருத்தினா பிராணனோட காரியம். அபான விருத்தி, அபானன் அப்படின்றது ஒரு காரியம். பிராணனோட காரியம் பஞ்ச பிராணன்கள். அப்ப பஞ்ச பிராணன்களோட சேஷ்டைகள் தான் நிற்கும் ஒழிய, ஆனா முக்கிய பிராணன் என்ன இருக்கும்? அது சூக்ஷ்மம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ஜீவனம் போகாது. தேவையான பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல. தேவையில்லாத இன்ஹேல் எக்ஸேல் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாம போய்விடும். இதுதான் கேவல கும்பகம் அப்படின்னு பேர். அதனால என்ன சுவாமி நடக்கும்? அத 52வது சூத்திரம் சொல்ற. விருத்திகாரர் வந்து பார்த்தீங்கன்னா சதா சுப்பிரமணியர் ஒரு அவதாரிக்கு எழுதுறார். அத பிறகு இந்த கேவல கும்பகம் சித்திச்ச பிறகு பிராணாயாம பலம் ஆக, பிராணாயாமத்தோட பலன் என்ன என்று சொல்கின்றார். பிராணாயாமத்தோட பர்பஸ் என்ன சுவாமி? முதல்ல தீர்க்க சூக்ஷ்மம், இரண்டாவது கேவல கும்பகம். இதனால என்ன பிரயோஜனம் உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷீயதே பிரகாஷாவரணம். எப்பவுமே க்ஷி இருந்துச்சுன்னா இக்ஷி இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற விசர்க்கத்தை பூரணமா உச்சரிக்கணும். ததஹ க்ஷீயதே பிரகாஷாவரணம், ததஹ க்ஷீயதே பிரகாஷாவரணம். ததகன்றதுக்கு அர்த்தம் அந்த கேவல கும்பகத்திலிருந்து, அதிலிருந்து. அந்த கேவல கும்பகத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா பிரகாஷ ஆவரணம் க்ஷீயதே. பிரகாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே குணங்களை பத்தி திருஷ்யத்துக்கு லட்சணம் பார்த்துருக்கோம். திருஷ்யம்னா என்னது அப்படின்னா பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூத்தேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். திருஷ்யத்துக்கு லட்சணம் இதான் பார்த்துருக்கோம். பிரகாஷ கிரியா ஸ்திதி, 3 குணங்கள். பிரகாஷ குணம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம், கிரியா வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம், அது அப்புறம் தமோ குணம் வந்து ஸ்திதி, எந்த காரியங்களிலும் போகாம மோகம், சோம்பல் வந்து பார்த்தீங்கன்னா தாமசம். இந்த 3 குணங்கள்ல வந்து பிரகாசத்தை மறைச்சுக்கிட்டு எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சுக்கிட்டு ரஜோகுணமும் தமோ குணமும் தன்னோட காரியத்தை பண்ணுது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகத்துல இருக்கோம், இல்லை அப்படின்னா ஆக்ஷன்ல இருக்கும். அப்ப இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இந்த சத்துவ குணத்தோட இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு, புத்தி, இந்திரியம் இதுலெல்லாம் சத்துவ குணம் அதிகமாகும் போது என்ன ஆகும்? மோகம் இருக்காது, தமோ குணத்தோட மோகம் இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தோட சஞ்சலம் இருக்காது. ரஜோகுணம் தான் ஏதாவது சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த சத்துவகுணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா, மிரர் மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது பின்னாடி இருக்கிற வஸ்துக்கள் அப்படியே முன்னாடி காட்டும் நமக்கு. டிரான்ஸ்பரண்டான கண்ணி, முகம் பார்க்குற கண்ணாடியில் நார்மல் கிளாஸ் என்ன பண்ணும்? அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்னா அதில் அழுக்கு இல்லாமல் இருந்தா, ஆடாமல் இருந்தா தானே தெரியும். இந்த மனசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த மனசுன்ற கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்குன்னா பின்பக்கம் நம்ம என்ன பண்றோம்? இந்த கண்ணாடின்ற மனசுக்கு இந்த பக்கம் இருந்து பார்க்குறோம். புத்தின்னு வச்சுங்க, புத்தி மனசு இந்த பக்கம் இருந்து பார்க்குறோம். இங்க ஆத்ம தத்துவம் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற ஆத்ம தத்துவம் இந்த பக்கம் தெரியணும் அப்படின்னா இந்த கண்ணாடியில 2 அம்சம் இருக்கக்கூடாது. ஒன்று தமோ குணம்னா அழுக்கு, பொல்யூஷன். ரெண்டாவது கண்ணாடி ஆடிக்கிட்டே இருந்துச்சுனாலும் இந்த பின்பக்கம் இருக்கிற நான்ற ஆத்ம தத்துவம் தெரியாது, ஆடிக்கிட்டே தெரியும். அப்ப இந்த நான் ஆடாம அசையாம இருக்கிற மாதிரி தெரியணும்னா ஒரு காரியம் பண்ணணும். சத்துவ குணம் நல்லா உத்கிருஷ்டமாகணும். சத்துவகுணம் அதிகமாக ரஜோகுணம் என்ன பண்ணும்? சஞ்சலம். கண்ணாடி ஆடுறது, கண்ணாடி நிக்க ஆரம்பிச்சிடும். கண்ணாடி அது நம்மளுடைய அந்தக்கரணம், மனசு வந்து பாத்தீங்கன்னா சலிக்காம நிக்க ஆரம்பிக்கும். மனசு வந்து சஞ்சலம் இல்லாம நிக்க ஆரம்பிச்சதுன்னா கூடவே என்ன நடக்கும் இந்த பிராணாயாமத்துல அப்படின்னா அந்த மோகம்னு சொல்லக்கூடிய தமோ குணமும் என்ன ஆயிரும்? பொல்யூஷன் எல்லாம் நீங்கிடும். அப்ப ஆடாத கண்ணாடி, எந்த அழுக்கும் இல்லாத கண்ணாடி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்பக்கம் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை
இருக்கிறத இருக்கிற மாதிரி என்ன பண்ணுது, காட்டுது. அது எது? சத்துவகுணத்தோட காரியம். அதனால்தான் கீதால சொல்லும் போதே 2ல வந்து பாத்தீங்கன்னா 36 ஸ்லோகம் 45 2:45 திரைகுண்யோ விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான். 2:45 வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்றார், வேதங்கள் 3 குணங்களை உடைய விஷயங்களை பேசுகின்றன அர்ஜுனா. ஆனா நீ என்ன பண்ணணும்? குணாதீத்தன் ஆகணும். அப்ப குணாதீத்தன் ஆகணும் அப்படின்னா ரஜோகுணத்தில இருந்தோ இல்ல தமோ குணத்தில இருந்தோ நம்ம குணாதீத்தனா ஆக முடியாது. அப்ப ரஜோகுண தமோ குண காரியத்தை தாண்டி போகணும்னா என்ன பண்ணணும்? நித்திய சத்வஸ்தா பவ. நீ என்ன பண்ண அப்படின்னா சதா சத்துவகுணத்தில் இருப்பவனாக ஆவாயாக. சத்துவகுணத்துல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ற அங்க கட்டளை மட்டும்தான் இருக்கு ஒழிய அங்க ஆக்சுவலா வேதாந்தம் என்ன தெரியுங்களா? வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா யோகம் முடிச்சவங்களுக்கு. அப்ப ஏன்னா டெக்னிக்ஸ் தெரியாது, அங்க சொல்லுவாங்க சத்துவகுணத்துல நிற்பாய். சத்துவகுணத்துல நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய உபாயங்கள் இருக்கு. ஆனா எல்லா உபாயத்தை காட்டிலும் பெஸ்ட் உபாயம் பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை பண்ண 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 ரஜோகுணம் அதே மாதிரி தமோ குணம் இந்த 2ம் நாசமாகும். அதுதான் இங்க சொல்லுது. பிரகாச ஆவரணம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணத்தை மறைச்சுக்கிட்டு தமோ குணமும் ரஜோகுணமும் என்ன பண்ணுது? மறைச்சு இருக்கு. ஆவரணம்னு பேரு. அந்த ஆவரணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தோட கேவல கும்பகத்தை அபியாசம் பண்ணும்போது க்ஷீயதே, ஆவரணம் நஷ்டமாகின்றது. ஆவரணம் நஷ்டமாச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கிறது இருக்கிற மாதிரி ஆயிடும். சரி, இது எப்ப சுவாமி நடக்கும்? மெதுவா மெதுவா நடக்கும். 70%, 80%, 90% அப்படின்னு சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அபியாசத்தினால. ஆவரணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கிக்கிட்டே, மறைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆவரணம்னா மறைப்பு, மறைப்பு நீங்கிக்கிட்டே போகும். ரஜோகுணம் தமோ குணத்தோடது கம்மியாக 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 சத்துவகுணம் அதிகமாகிட்டே போக 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 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியாது. அப்ப சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அசையாம பண்றதுதான் முக்கியமான காரியம். பிரகாசத்தை மறைச்சிருக்கிற என்னமா அந்நியதாக்கியாத்தி வரைக்கும் போகணும் அப்படின்னா இந்த பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டே போகும். இந்த பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுஷ்டானம் பண்ண 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 கேவல கும்பகத்துல இருந்து சத்துவகுணம் அதிகமாக 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 மெதுவா வந்து இருக்கிற மாதிரி பாக்குறது. தான்ல நின்று தனக்கு அந்நியமா இந்த சித்தம் இருக்கு, தனக்கு அந்நியமா இருக்குன்னு பார்க்கிற வரைக்கும் உங்களை கொண்டு வந்து விடும். ரஜோகுணம் ரொம்ப 1% வரைக்கும் உங்களை கொண்டு வந்துடுவாங்க. அப்ப இருக்கிற மாதிரி பார்க்கிற சாமர்த்தியம் அப்பதான் சுவாமி உண்டா. நீங்க 70% சத்துவகுணம் வந்தோனையே உங்களுக்கு என்ன ஆகும்? ஏகாகிர சித்தத்துல சமாதிகள் சித்திக்க ஆரம்பிச்சோம். ஒரு பின் பாயிண்ட்ல எதுலையாவது வந்து பாத்தீங்கன்னா மனசை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாஷிகா விற்த்திக்காரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். விற்த்திக்காரர் சொல்றார், சதாசிவ பிரமேந்திரர், பிரகாசஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசம்னா என்ன சுவாமி அப்படின்னா சத்வசியன்னு போட்டார். சத்துவகுணம் தான் பிரகாசம். அந்த சத்துவகுணத்தினுடைய ஆவரணம்னா அந்த சத்துவகுணத்தை மூடி மறைச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நானை மூடி மறைச்சு நான் தேகம்னு காட்டுது. கைத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைச்சு அரை இருட்டு என்ன பண்ணுது? நான் சொன்னேன்ல, கைத்தை மறைக்கிறது யாரு? அந்த ஆஃப் லைட் வந்து பாத்தீங்கன்னா கைத்தை மறைக்கிறது. ஆவரணம்னு பேரு. கைத்தை மறைக்கிறது ஆவரணம். ஆவரணம்னு என்னது? தமோ குணம். தமோ குணம் எப்படி இருக்கிறது? இருட்டு. அப்ப நான் அப்படின்ற நான்ற தத்துவத்தை இந்த தமோ குணமா இருக்கிறது என்ன பண்ணுது? மூடி மறைச்சு. ரஜோகுணம் என்ன பண்ணுது தெரியுங்களா? விக்ஷேப சக்தின்னு பேர். ரஜோகுணம் சஞ்சலிக்கும். அது என்ன பண்ணுதுன்னா கிரியேட் பண்ணும். மறைச்ச கைத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? பாம்பை கிரியேட் பண்ணுது ரஜோகுணம். நம்ம என்ன பண்றோம்? சத்துவகுணம் சொல்லுது அது பாம்பு அப்படின்னு சொல்லுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்கிறது எது? இருட்டு. அதே மாதிரி நானை மூடி மறைக்கிறது எது? தமோ குணம். அந்த சத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருக்கிற அந்த தமோ குணம், அந்த தமோ குணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்ரா ஆலஸ்யாதி ஹேத்து. அது எதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நித்ரைக்கு காரணமா இருக்கிறது, தூக்கத்துக்கு காரணமா இருக்கிறது, சோம்பலுக்கு காரணமா இருக்கிறது, நிறைய கெட்ட குணங்களுக்கு காரணமா இருக்கிறது
என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமோ அந்த பண்ற காரியத்துல இருந்து நமக்கு பிரமாதத்தை உண்டு பண்ணும். பார்த்துக்கலாம் கிளாஸ் தானே, என்ன டெய்லி கிளாஸ் போற சாமி ஒரே விஷயத்தை தான் சொல்ல போறாரு. இதுல இருக்க நுணுக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம கேட்கறவங்களுக்கு எப்படி தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காரு. 3 கிளாஸும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுல இருக்க ஒவ்வொன்றுத்திலயும் நுணுக்கங்கள் இருக்கு. ஆனா அந்த நுணுக்கங்களை விட்டுட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா அதானே, மொத்தமா ஒண்ணு தானே, சாமி சொல்ற கிளாஸ் ஒண்ணு தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்துக்கலாம், நாளைக்கு போனாலும் ஒன்றும் இல்லை, 2 நாள் கிளாஸ் லீவ் போட்டாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரமாதத்தை உண்டு பண்ணும், கவனக்குறைவை உண்டு பண்ணும். அந்த கவனக்குறைவுக்கு பேர் தான் பிரமாதம். அது தமோ குணத்தோடது. சோம்பல், ரொம்ப மனசு எதுலையுமே ஈடுபடாம அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே இருக்கிறது. எந்த காரியத்திலையும் மனசு ஈடுபடாம ஜபம் பண்ண முடியாது, எந்த காரியத்துல ஈடுபட முடியாது. அதே மாதிரி இல்லை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போச்சு அப்படின்னா அந்த தமோ குணம் என்ன பண்ண, படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு தூங்க வச்சு. அப்போ முக்கியமானது இந்த 3 நம்ம சொல்றோம். இந்த 3ம் இந்த தன்னை அடைவதில், தன்னை அறிவதில் ஆவரணம் அப்படின்னு பேரு, மறைப்புன்னு பேரு. இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, இதை மறைத்துள்ள ஆலசியாதி ஹேத்து, நித்ரா ஆலசியாதி ஹேத்து, நித்ரை ஆலசிய முதலியவைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த தமோ குணம். தஸ்ய க்ஷயாம் பவதி இத்யர்த்தக. அந்த தமோ குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, பிராணாயாமம் அந்த தமோ குணத்தோட காரியங்களையும் அந்த தமோ குணத்தையும் என்ன பண்ணுது, நாசமடைய செய்கின்றது. நாசம் அடைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும், க்ஷயம். க்ஷயம்னா தேயறதுன்னு அர்த்தம். க்ஷயரோகம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இந்த டிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து க்ஷயரோகம்னு பேரு. க்ஷயம் அப்படின்னா நாசம்னு நான் எங்கேயும் மொழிபெயர்க்கும் போது நாசம்னு போடுறேன், ஆனா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேய்தல்னு அர்த்தம். தேய்தல்னா மெதுவா 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 இந்த டிபி நோய் வந்தவங்க என்ன ஆவாங்க, மெதுவா மெதுவா வெயிட் லாஸ் ஆகிட்டே போகும். வெயிட் லாஸ் ஆகி வெயிட் லாஸ் ஆகி வெயிட் லாஸ் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை கொடுத்தோம், இல்லாம பண்றோம். அதனாலதான் க்ஷயம்ன்றதுக்கு அர்த்தம் தேய்வடைதல். எடுத்தோன்னு உடனே 0 டிகிரிக்கு ஆயிடுமா, ஆகாது. நம்ம அபியாசம் அதிகமாக 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 பிராணாயாமத்தோட அபியாசம் மெதுவா 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 ரஜோகுணமும் தமோ குணங்களும் நாசமாயி 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 தேஞ்சு 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 போய் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 1 டிகிரி 1% வந்து நஷ்டமாயிடும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரம் பிரசங்கியானம்ன்ற ஸ்டேஜ் கிடைக்கும். 98% சத்துவகுணம் வரும்போது அந்த இடத்துல சொரூப பிரதிஷ்டம். அவன் வந்து என்ன பண்றான், தான் தாண்ட நின்றுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கக்கூடிய அந்த சித்தத்தை பார்க்கின்றான். இதான் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான நிலையா சொல்லப்படுது. இதுதான் ஆச்சாரியர் வந்து 52வது சூத்திரத்தை சொல்லி முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் 53வது சூத்திரம் ஆரம்பிக்கிறது. பலாந்தரமாக இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் பங்கமாகிறது, நஷ்டமாகிறது, தமோகுணம் ரஜோகுணம். கூட வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பலன் கிடைக்குது. என்ன பலன், பலாந்தரம் ஆகன பிராணாயாமத்தோட வேறு பலன்களையும் சொல்கிறார். என்ன பலன், 53வது சூத்திரம். தாரணாசு யோக்யதா மனசஹ, தாரணாசு யோக்யதா மனசஹ, தாரணாசு யோக்யதா மனசஹ. தாரணை செய்வதில் மனதிற்கு யோக்கியதையானது தகுதியானது உண்டாகிறது. தாரணை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை செகண்ட் பண்ணணும், 12 செகண்ட். வேற எந்த தாட்டும் இல்லாம 12 செகண்ட் ஒன்னுத்துல நிக்க முடிஞ்சுது அப்படின்னா, ஏக்க சிந்தனையா இருக்க முடிஞ்சா அதுக்கு பேரு தாரணா அப்படின்னு பேரு. அப்ப அந்த 12 செகண்ட் மாறாம இருக்கணும். கணக்கு பண்ணி பாருங்க, நமக்கு வந்து எதுலையாவது ஒன்னுத்துல இருக்க முடியுதா அப்படின்னு. இந்த தாரணையை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாமே உபாசனாக்கு உபயோகமா இருக்கிறது. அஷ்டாங்க யோகம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா உபாசனால பிரம்மசூத்திரத்துல நியமம் வச்சிருக்கு. உபாசனை அப்படின்னாவே இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணப்படுது. இந்த அஷ்டாங்க யோகத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து கிரமமுக்தியை அடைய முடியும். உபாசனா பண்ணி கிரமமுக்தி அடைய முடியும். நம்ம சொல்றோம்ல, புருவோர் மத்திய பிராணமாவேசிய சம்யக்குன்னு 8வது சாப்டர்ல பகவத்கீதையில பார்த்திருக்கோம். அதுலலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சதா காலமும் ஈஸ்வரனையே சிந்திக்கிறது. பாகவதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தவருக்கு சொல்லும் போது 3 விதமா சொல்றார். கிரியா யோகம்னு ஒண்ணு சொல்றார். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாரணம் முக்கியமான பார்ட் வந்துருது. அதுக்கப்புறம் உத்தவருக்கு சொல்லும் போது என்ன பண்றார், முதல்ல 10 பிராணாயாமத்தை சொல்றார்.
கூட வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்றார். ஓங்காரத்தை சொன்னதுக்கு பிறகு என்ன பண்றார், இந்த ஹிருதய கமலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹிருதய கமலத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அநாகத சக்கரம் அப்படின்னு பேரு. அந்த ஹிருதய கமலத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 இதழ் தாமரையை கல்பனா பண்ண சொல்ற. 8 இதழ் தாமரைக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டு மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அந்த முட்டுல வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து என்ன பண்ணுறது, ஸ்ரீகிருஷ்ணரை வந்து தன்னோட ரூபத்தையே அவர் வர்ணனை பண்றாரு, கிருஷ்ணரே வர்ணனை பண்றார். இந்த மாதிரி இருக்கிற ரூபத்தை என்ன பண்ணு அப்படின்னா அந்த ஹிருதய கமலத்துல தியானம் செய்வாயாக அப்படின்னு. தியானம் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா 12 தாரணை ஒரு தியானம். 12 தாரணை அப்படின்னா என்ன அர்த்தம், 12 செகண்ட் ஒரு தாரணை. அப்ப 144 செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தியானம். 144 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியானம் ஆகுது. அப்ப 144 செகண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா 2.4 நிமிஷங்கள். 2.4 இல்ல வந்து 24, 2.4 2.4 நிமிஷம். 12 செகண்ட். ஆமா 12னா அவ்வளவுதான். 2.24 அதாங்க, அது நிமிஷமா இதா 2.4ன்றது நிமிஷமா? 2 நிமிஷம் 24 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நின்னுச்சு அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் 144 செகண்ட் ஒன்னுத்திலேயே தொடர்ந்து நின்னா தியானம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அதுவே இன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா 12 தியானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 தியானம் ஒரு சமாதி அப்படின்னு பேர். அப்ப 12 வந்து பாத்தீங்கன்னா 2.4 இன்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 போட்டீங்க அப்படின்னா 28 நிமிஷம் வந்துடும். 28 நிமிஷம் 28.8 நிமிஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னத்திலேயே மனசு நின்னா ஒரு சமாதி அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க தியானத்துக்கும் சமாதிக்கும் போகணும் அப்படின்னா ஈஸ்வரனிடத்திலேயே ஒன்று கலந்து போறதுக்கு பேரு சகுன சமாதி. அந்த சகுன சமாதிகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு மொத்தம் 6 சமாபத்திகள் அப்படின்னு 6 சமாதிகளை நம்ம சவிகல்ப சமாதிகள்னு சொல்றோம். எல்லாமே ஏகாகிர சித்தத்துல நடக்கிறது. அந்த ஏகாகிர சித்தத்துல முதல்ல தாரண பண்ணணும், அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுல சமாதி சம்பவிக்கும். அப்ப தாரண தியான சமாதி சம்பவிக்கணும் அப்படின்னா முதல்ல தாரண சித்திக்கணும் 12 செகண்ட். அப்ப 12 செகண்ட் தாரண சித்திக்கிறதுக்கு மனசுக்கு வந்து சஞ்சலம் இல்லாம ஒரு யோக்கியத்தை இருக்கணும். அந்த யோக்கியத்தையானது இந்த பிராணாயாமத்தினால உங்களுக்கு சித்திக்கும் சொல்லியாச்சு. இதுதான் இங்க சொல்லுது. தாரணாசு அப்படின்னா தாரணை செய்கின்ற விஷயத்தில் மனதிற்கு யோக்கியத்தையானது உண்டாகின்றது. ஆச்சாரியர் பாஷிகா இவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றார் ஆதார. ஆதாரன என்ன அர்த்தம், மூலன்னு போட்டுக்கணும் சேர்த்துல. மூலாதார. ஆதாரன என்ன அர்த்தம், ஆதார சக்கரம். சச்சக்கர நிரூபணம் அப்படின்னு ஒரு பிரசித்தமான கிரந்தம் ஒண்ணு இருக்கு. ஷட்சக்கர நிரூபணம். அப்படியே வந்து லலிதா சகஸ்ரநாமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதை தான் சொல்லும். 6 சக்கரங்களை பத்தின வர்ணனைகள் தான் லலிதா சகஸ்ரநாமத்துல நல்ல விஸ்தாரமா பாஸ்கர் ராயர் தன்னோட வியாக்கியானத்துல பண்றார். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 சக்கரத்துல முதல் சக்கரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இதுல இருந்து ஜனனேந்திரியத்துல இருந்து இந்த அளவுக்கு உள்ள இருக்கு. இந்த முஷ்டி அளவுக்கு உள்ள எத்தனை 2 செகண்ட் இருக்குமா, 2 இன்ச் 2.5 இன்ச். நம்ம ஜனனேந்திரியம் வெளியில இருக்கிற ஜனனேந்திரியத்துல இருந்து உள்பக்கமா இப்படி கை வச்சு பார்த்தா நடுவுல. அதே மாதிரி நம்மளோட குதம் இருக்கு பாத்தீங்களா, குதத்துல இருந்து ஒரு கை அளவு மேல. குதம்னா மலத்வாரம். மலத்வாரத்துல இருந்து ஒரு கை மேல, அப்புறம் நம்மளுடைய மூத்திரஸ்தானத்துல இருந்து ஒரு கை உள்ள. இந்த இடத்துல இப்படி இருக்கு. இந்த இடத்துலதான் இருக்கிறது மூலாதார சக்கரம்னு பேரு. அந்த மூலாதார சக்கரத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அந்த இடத்துல தான் வீரியம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்மளுடைய ஜனனேந்திரியம் வழியா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர்றது. அந்த மூலாதார சக்கரம் தான் வந்து கணபதியோட ஸ்தானமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆதாரம்.
முதல்ல ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் மந்திரம் கணபதி மந்திரத்தை கொடுப்பாங்க. ஸ்ரீவித்யா இப்பெல்லாம் வேகமாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா சோடசி அப்படின்னு பூர்ணாபிஷேகம் சொல்லுவாங்க. அது வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். வருஷங்கள் 10-20 வருஷங்களுக்கு மேலே ஆகும். முதல்ல மூலாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 4 இதழ் தாமரையா வர்ணனை பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தாமரைக்கும் கலர் சொல்லப்பட்டிருக்கு, மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் லம் நமஸ்தே கணபதையே त्वमेव பிரத்யக்ஷம் தத்துவமசி. முதல்ல வந்து அதர்வசீர்ஷ உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். கணபதி அதர்வசீர்ஷ உபனிஷத்து. ஓம் லம் நமஸ்தே கணபதையே त्वमेव பிரத்யக்ஷம் தத்துவமசி त्वमेव பிரத்யக்ஷம் பிரம்மாசி त्वमेव பிரத்யக்ஷம் அப்படின்னு வரிசையா அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வர்ணனைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கணபதியில ஏத்தி பார்த்து கணபதியை லம் 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 ஓம் சொல்ற மாதிரி இருக்குல்ல. லம் 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 லம். எங்க ஆச்சரியர் இதெல்லாம் மூலாதாரம். லம் லம் அதே சர்வ மூலம் லம் 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 லம்
லம் லம் லம் லம் லம் லம் லம் லம் இது மாதிரி சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது சித்தி பண்ணணும். கணபதியை வந்து பார்த்தீங்கன்னா வேக்கான் பண்ணி அதை சித்தப்படுத்தணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மனசு செதறி போகாமல் இருக்கணும்ல சாமி. இல்லைன்னா கணபதியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வர முடியாது. கணபதியை உள்ள கொண்டு வந்து மூலாதாரத்துல ஒரு தாமரையை கல்பனை பண்ணி எத்தனை இதழ் தாமரைன்னு வர்ணனைகள்லாம் இருக்கு. இத்தனை இதழ் தாமரை இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு காலையில நாதபிரம நல்லா பூ தாமரை பூ வாங்கிட்டு வந்து விரிச்சு சுவாமிக்கு முன்னாடி வச்சிருக்கேன். நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10 இதழ் தாமரை என்கிட்ட இருக்கிறது. 10 இதழ் தாமரை அப்படியே விரிஞ்சு போயிருக்கு. அப்ப இதை நான் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் கண்ணை மூடுறேன், எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமரை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார வருது. அப்ப கட் அண்ட் பேஸ்ட் வச்சு மனசுல பார்க்கணும்னாவே உங்களுக்கு மனசு சதுராம இருக்கணும்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 இதழ் தாமரையை வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளார கொண்டு வந்து மூலாதாரத்துல வச்சு அங்க ஒரு கணபதியை வச்சு நான் என்ன பண்ணணும், அங்க தியானம் பண்ணணும், மந்திர பிரயோகம் பண்ணணும். இதுக்கு அடுத்தது 2வது ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா 2வது நடுவுல விட்டு போயிருக்க ஆச்சரியர். நான் ஆதார நாபி சக்கரன்னு போயிட்டார். ஆதாரத்துக்கு அடுத்த சக்கரம் 2வது சக்கரம் எது அப்படின்னா மூலாதாரத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானம். அது நம்மளுடைய ஜனனேந்திரியத்துக்கு மேல இருக்கு, ஒரு கை அளவு. ஜனனேந்திரியத்துக்கு கீழ இருந்து ஜனனேந்திரியத்துக்கு உள்ளார, அதே மாதிரி நம்ம மலத்வாரத்துக்கு கீழ இருந்து மேல அந்த இடத்துல இருக்கிறது மூலாதாரம். மூலாதாரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு வச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வருணன், இந்திரன், வருணன். இந்த 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க தேவதைகளா இருக்கிறாங்க. காமம் வந்து பாத்தீங்கன்னா காமஸ்தானம். அது நம்மளுடைய காமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ பும்ஸ் காமம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் அந்த மூலாதாரம். நமக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அது காரணம் அந்த இது நம்ம சுவாதிஷ்டான சக்கரம். அப்ப அந்த சுவாதிஷ்டானத்தை வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போகணும். லம் யம் வம் ரம் அப்படின்னு வரிசையா வந்து மூல மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. அந்த மூல மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்ணி அந்த வருணனையோ இல்ல இந்திரனையோ தியானம் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா 2வது சக்கரம். 3வது சக்கரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாபி சக்கரம்னு பேரு. நாபி சக்கரம்னா என்ன அர்த்தம்? மணிப்பூரகம் அப்படின்னு பேரு. நம்மளோட தொப்புள், நம்மளுடைய நாபி தொப்புள்ல இருக்கிறது மணிப்பூரகம். அக்னி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேவதை. அக்னி சூரியன் 2மே தேவதை. மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் வருணன் இந்திரன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரகத்துல அக்னி சூரியன் பிரகாசம். அந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா உங்கள்கிட்ட வந்து விட்டில் பூச்சி மாதிரி வந்து விழும். நிறைய ஒரு ஆக்கர்ஷணம், ரொம்ப ஆக்கர்ஷணம் அதிகமாகும். ரம் பீஜம், ரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பீஜ மந்திரமா ரம் 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 அப்படின்னு இருக்கும்.
லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு வரிசையா நம்ம பஞ்ச பூஜைகள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களுக்கு பூஜை பண்றோம் பாத்தீங்களா, லம் எம் வம் ரம்லாம் சொல்றோம்ல, அந்த மந்திரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த சக்கரத்துக்கு பிரயோகம் பண்றது. இந்த ரம் சொல்லி அக்னியையும் சூரியனையும் தியானிக்கணும். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா விஷன் வேணும். அதுக்கு அடுத்தது ஹிருதய சக்கரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா நாபி சக்கரம் மணிப்பூரகம். ஹிருதய சக்கரம் அநாகதம். அநாகதம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அநாகதம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பிரயோகத்துல இருக்கு, யாரும் தப்பு இது பண்ணாதீங்க. அநாகதம் இல்ல அப்படின்னா அநாகதம், கா இல்லைன்னா ஹா மாத்தி போட்டுக்கலாம். ஹிருதய சக்கரம் பக்தி ஸ்தானம், ரொம்ப விசேஷம் அது. இந்த பக்தி ஸ்தானம் ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தம் தான் உங்களுக்கு. பக்தி ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா வாயுவோடது, வாயு பீஜம். அது வந்துடுச்சு அப்படின்னா நீங்க கீழே இறங்க மாட்டீங்க ஈஸ்வர தியானத்துக்கு. அதனால்தான் பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் தியானம் பண்றதுக்கு பிரதானம் வராது. பக்தி எங்கெல்லாம் பக்தியோட கான்செப்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஈஸ்வர தியானம் பண்றது வந்து ஈஸ்வரனை வந்து மூலாதாரத்துல தியானம் பண்ணு, ஈஸ்வரனை வந்து சுவாதிஷ்டானத்துல தியானம் பண்ணு, ஈஸ்வரனை மணிப்பூரகத்துல தியானம் பண்ணுலாம் இருக்கவே இருக்காது. சிவபெருமான உபாசிக்கிறதா இருந்தாலும் விஷ்ணு பகவானை உபாசிக்கிறதா இருந்தாலும் ஹிருதயத்துல தான் உபாசிக்கணும். ஹிருதய கமலம் தான் முக்கியமான ஸ்தானம். அப்ப ஹிருதய கமலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாதச ஸ்கந்தத்துல 14வது ஏகாதச ஸ்கந்தம், 11வது ஸ்கந்தம், 14வது அத்தியாயம். அந்த 14வது அத்தியாயத்துல உத்தவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையா 32ல இருந்து 35 வரைக்கும் என்ன பண்றார், ஆசனம், பிராணாயாமம், ஓங்காரம், இந்த 3 சொல்லி முடிக்கிறார். முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருத்புண்ட 36வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார் பாகவதத்துல. ஹிருத்புண்டரீகம் அந்தஸ்தம் ஊர்த்வநாளம் அதோ முகம். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா தாமரை மொட்டு வந்து பாத்தீங்கன்னா கவிந்து கிடக்குது. இந்த தாமரை மொட்டு வந்து ஹிருதய தாமரைன்றது வந்து பாத்தீங்கன்னா கவிந்து ஒரு மொட்டு மாதிரி இருக்கும், குவிஞ்சு இருக்கும், ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றது, முதல்ல ஆக்டிவேட் பண்ணணும். என்ன எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரத்தினாலையும் பிராணாயாமத்தினாலையும் அதை என்ன பண்ணணும், தட்டி எழுப்பணும். இந்த கவிந்து கிடக்கிற இந்த இது வந்து என்ன ஆகும், மெதுவா 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 மந்திர ஜபம் சொல்ல 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 பீஜ மந்திரத்தை சொல்லும் போது நிமிந்துரும். நிமிந்து வந்து பாத்தீங்கன்னா மலர்ந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவனை செய்ய வேண்டும். அந்த பாவனை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா தியாத்வா ஊர்த்வ முகம் என்ன பண்ணணும், தியானம் பண்ணும்போது அதை வந்து கவுந்து இருக்கிற இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மறந்து இருக்கிற மாதிரி தியானம் பண்ணி அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி ஒரு பாகம் இருக்கு. அந்த மொட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை சொல்லப்பட்டிருக்கு. 38ல இருந்து 41 வரைக்கும் வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 14வது அத்தியாயத்துல ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுக்கு. அப்ப உபாசனை பண்ணணும் அப்படின்னாவே ஹிருதய கமலத்துலதான் உபாசனை, ஈஸ்வர உபாசனை சம்பவிக்கும். அப்ப ஈஸ்வர உபாசனை சம்பவிக்கணும்னா எப்படி, கண்ணை மூடி விசுவலைஸ் பண்ணணும். எவ்வளவு டைம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப தாரணை சித்திச்சிருக்கணும், 12 செகண்ட் தாரணை சித்திச்சணும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், 12 × 12 2 நிமிஷம் 4 செகண்ட் ஆக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே 28 செகண்ட் 28 நிமிஷம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ரூபத்தை வந்து மனசுல கொண்டுட்டு வந்து, அப்போ அதுக்கு பேர் என்ன பேருனா ஹிருதயம் அப்படின்னு பேர், ஹிருதயஸ்தானம். ஹிருதயஸ்தானத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, விசுத்தி சக்கரம். நம்மளுடைய தொண்டைக்குழி, இந்த தொண்டைக்குழிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரம்னு பேர். அந்த விசுத்தி சக்கரம் என்ன தத்துவம் சுவாமினா ஆகாச தத்துவம். விசுத்தி சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாச தத்துவம். ஆகாசத்தோட பீஜாட்சரத்தை சொல்லி சொல்லி இது பண்றது. விசுத்தி சக்கரம் என்ன சுவாமி விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுத்தி சக்கரம் தான் ரொம்ப விசேஷம். என்னன்னா விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகரணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. சில பேருக்கு 2 ஆக்டிவேட்டா இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒன்று இருக்கும். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி சைமல்டேனியஸா இன்னொன்று கொண்டு வந்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து 2 டியூயல் பர்சனாலிட்டி. நம்ம எல்லாரும் டியூயல் பர்சனாலிட்டி பை பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம பண்ற காரியங்கள் நம்மளுடைய சம்ஸ்காரங்களை வச்சுக்கிட்டு இன்னொன்னு ஆக்டிவேட்டா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 சக்கரம் சில பேர் இருக்கும், பக்தியும் இருக்கும், சில பேருக்கு நல்ல விவேகமும் இருக்கும். விவேகம் வந்து இருக்கு அப்படின்னாவே அது விசுத்தி சக்கரம்னு அர்த்தம். எடுத்து பிச்சு போட்டுறது எல்லாத்தையும் தனித்தனியா. ஒரு பையன்கிட்ட கொண்டு போய் வண்டியை விட்டாங்க, 2 வீலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு கொண்டு போய் விட்டு, தம்பி அவர் இல்லையா அப்படின்னு கேட்டான். அண்ணன் இல்லையாப்பா அப்படின்னு. அண்ணன் இல்லை சுவாமி, போயிட்டாரு, சாப்பிட போயிருக்காரு, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுப்பா, நீங்க இப்படி போயிட்டு வாங்க சுவாமி, நான் வந்து பண்ணி வைக்கிறேங்க. சரி, நான் போயிட்டு 2 நிமிஷம் கழிச்சு வந்து பாக்குறேன், வண்டியெல்லாம் தனித்தனியா கழட்டி போட்டு வச்சிருக்கான். எனக்கு பகீர்னுச்சு. ஐயோ, 14 வயசு பையன் என்ன பண்ணிட்டேன்னா வண்டியே காணுங்க, பிரிச்சு போட்டாங்க எல்லாத்தையும். எனக்கு பகீர்னுச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டு அப்படின்னு. என்னப்பா இது? ஒன்றும் இல்லை சாமி, போயிட்டு வாங்க சாமிகிட்ட, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வாங்க அப்படின்னு. போயிட்டு வந்து பார்க்குறேன், எல்லாம் ஃபிட் ஆகி கரெக்டாக இருக்கு. இவ்வளோதான் சாமி அப்படின்ட்டான். கலட்டி போட்டு கலட்டி மாட்டிட்டான். இது மாதிரி எந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரம் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பிரிச்சு 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 எல்லாம் விவேகம் பண்ணி பார்த்துருவாங்க. பாலையும் தண்ணியையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹம்சபக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்குமோ அது மாதிரி பிரிக்கிற சாமர்த்தியம், நித்தியம் அனித்தியம், ஆத்ம அனாத்ம விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசுத்தி சக்கரத்தை வந்துடும். பக்தி ஸ்தானம் ஹிருதயம். அதே நேரத்தில் விசுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகம். பக்திக்கு அடுத்து ஆத்ம அனாத்ம விவேகம் வந்துடும். வந்ததுக்கு பிறகு வந்து ஆச்சாரியர் அதையும் விட்டுருக்கார். ஆதாரத்தை எடுத்துட்டார், மூலாதாரம் சொன்னார், சுவாதிஷ்டானம் விட்டுட்டார். அப்புறம் நாபி சக்கரத்தை சொல்லிட்டு ஹிருதயத்தை சொன்னார், அப்புறம் விசுத்தி சக்கரத்தை விட்டுருக்கார். விசுத்திக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புருவமத்தின்னு சொல்லக்கூடியது 6வது சக்கரம். ஷட்சக்கரத்துல 6வது சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா புரோர் மத்தியே பிராணமாவேசி சம்யக். கீதால இருக்குல்ல, இந்த பிராணனை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டணும். ஏன் சுவாமி இந்த சக்கரத்துக்கு பேர் ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு பேர். ஆக்ஞா சக்கரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சகுண ஈஸ்வரனோட இந்த ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னா சாயுஜ்யத்தை அடையக்கூடிய ஸ்தானம். சாயுஜ்யம் அர்த்தம் ஒன்றுபடுதல். நீங்க நிறைய தப்பா இந்த வேதாந்தம் படிக்காததுனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த புருவ மத்தியே வந்து பாத்தீங்கன்னா ஜீவபிரம்ம ஐக்கியம்னு எழுதிட்டு போயிட்டாங்க. நிறைய புக்கில் பாக்குறேன் நான். ஆதாரத்தை பத்தி பேசும்போது நிறைய இப்ப படிக்கிறதே இல்லை, முன்னாடிலாம் பார்த்துருக்கேன். நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல வேதாந்தம் படிக்காமையே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குண்டலி சக்தி மூலமாவே ஜீவபிரம்ம ஐக்கியம் சம்பவிச்சிரும் போல இருக்குன்னு. வேதாந்தம் படிக்கணும், ஒரு குருநாதர் மூலமா வேதாந்தம் படிக்கணும். பிரம்மத்தோட ஜீவனுக்கு ஐக்கியம் நடக்கிறது இங்கே அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லப்பா, ஈஸ்வரன் பிரம்மன்றதுக்கு அர்த்தம் என்னது? பிரம்மன்றதுக்கு அர்த்தம் சகுண பிரம்மம். நிறைய பேருக்கு சகுண நிர்குணத்துக்கு வித்தியாசம் தெரியாது. எப்பவும் உபாசிய தேவத்தை எப்படி இருக்கணும்? தியேய பிரம்மம் தியேய பிரம்மம்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல உங்களுக்கு வேதாந்தம் படிக்கும் போது. தியேய பிரம்மம் எது? ஈஸ்வரன், சகுண ஈஸ்வரன். ஞேய பிரம்மம் எது? வேதாந்த விசாரத்தினால சுத்த நிர்குணம் தான் ஞேய பிரம்மம். அப்ப இந்த உபாசனா பண்ணி நம்ம வந்து அடையிறோம் அப்படின்னா அது வந்து தியேய பிரம்மம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சகுண ஈஸ்வரனோட ஸ்தானம். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான், அது மட்டும்தான் சிவனா இருப்பார் அங்க. இந்த ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ சொரூபம். புருஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன். இந்த புருஷன் மட்டும் இருக்கிறவரோட இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிராணனா இருக்கிறவன். பிராணன் தான் நம்ம பிராணாயாமம் பண்ணி என்ன பண்ணோம், நம்மளுடைய வீரியத்தை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஓஜஸா மாத்தி, ஓஜஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 சக்கரங்கள் வழியா மேல போகுது. இந்த 6வது சக்கரத்துல இந்த ஜீவன் சொல்லக்கூடிய ஸ்திரீ சுவாவம். இந்த ஜீவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்த சுவாமியோட சிவனோட ஐக்கியமாகும் போது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் கிடைச்சிருக்கு. இந்த அர்த்தநாரீஸ்வரம் கிடைக்கிறதுக்கு பேர் தான் சாயுஜ்ய பதவி அப்படின்னு பேர். உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா புருவமத்திக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. தியானம் எங்க நடக்கணும்? ஆரம்பிக்கிறது ஹிருதயத்துல. முடியிற இடம் தியானம் எங்கன்னு கேட்டீங்கன்னா புருவ மத்தியில முடியும். அப்ப பிராணனை விடும்போது எங்க இருந்து விடணும்? ஹிருதயத்துல இருந்து விடுவோமா பிராணனா? இல்ல, 8வது சாப்டர் படிச்சீங்கன்னா கிளியரா தெரியும். புருவ மத்தியில இருந்துதான் ஓம் சொல்லி பிராணனை விடணும். இங்க இருக்கக்கூடிய மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான்
சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா தாரக மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓங்காரத்தை உபதேசிக்கிறார். இந்த ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உபதேசிச்சு இது இங்கே அகார பிரதானம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லலாட்டம்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா பிந்து சக்கரம், இது உகார பிரதானம். இதுக்கப்புறம் சகசிராரம் வந்து பார்த்தீங்கன்னா மகார பிரதானம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உயிர் வந்து பார்த்தீங்கன்னா போய் சாயுஜ்யத்தை அடையும். இங்கிருந்து ஓங்காரம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப அந்த ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் புருவ மத்தியில வர்றது. புருவ மத்தி ஆச்சாரியர் அடுத்து சொல்றாரு. புருவ மத்திக்கு அடுத்து பிரம்மரந்திராதி. பிரம்மரந்திரம்னா என்ன அர்த்தம்? இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, கபாலம்னு சொல்லக்கூடியது. இந்த கபாலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மரந்திரம் சொல்றோம். ஆனா இங்க புருவ மத்திக்கு அடுத்து என்ன இருக்கணும்? இந்த லலாட்டம் சொல்லக்கூடிய பிந்து சக்கரம் ஒண்ணு விட்டு போயிருக்கு. நெத்தியில இருக்கும் பிந்து சக்கரம். இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு சகசிராரம். தாமரை 1000 தாமரை இதழ்கள் மலர்ந்த மாதிரி இந்த தலைக்கு மேல ஒரு 1000 தாமரை இதழ்களை கல்பனை பண்ணுங்க. தலையை எடுத்துருங்க, இந்த நெத்தியோட கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1000 இதழ் தாமரையை கல்பனை பண்ணீங்கன்னா இதான் சகசிராரம்னு பேர். இந்த சகசிராரத்தோட மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஹோல்ஸுக்கு பேர் தான் இந்த உச்சியில இருக்கக்கூடிய ஹோல்ஸ். அதுக்கு பேர் பிரம்மரந்திரம் அப்படின்னு பேர். அப்ப அந்த பிரம்மரந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விடும் போது அந்த பிரம்மரந்திரத்து வழியா உயிரை வந்து ஒருத்தன் போக்குவான். அதுக்கு பேர் என்ன பேரு? கபால மோக்ஷம் அப்படின்னு பேர். சன்னியாசிகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்பெல்லாம் கூட பண்றது இல்லை. நான் யாரு இருக்கா சன்னியாசி உபாசகர்கள், உபாசனை பண்ணவங்க அப்படி பண்ணுவாங்க. சித்த சமாஜம் இது நம்ம வடகர சிவானந்த ஆசிரமத்துலாம் நிறைய பேருக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க. முறையா இப்ப விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. உபாசனை பண்றவங்களுக்கு இயல்பாவே இந்த பிரம்மரந்திரம் என்ன ஆயிரும்? வெடிச்சு இது வழியா தான் பிராணன் போகும். அவங்களுக்கு பேர் தான் கபால மோட்சம்னு பேர். அப்ப இதுல எல்லாத்துலயும் ஒவ்வொரு சக்கரத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்? தாரணை பண்ண வேண்டும். அந்தந்த மந்திரம் அந்தந்த தேவதைகளை தாரணை பண்ணணும். தாரண தியான சமாதி, தாரண தியான சமாதி, இந்த மூணும் போயிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த விஷயத்துல பிரம்மரந்திராதி தேச விசேஷே, இது மாதிரி 7 சக்கரங்கள் சகசிராரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா 7 8 இருக்கா. மொத்தம் 6 சக்கரம். புருவ மத்தி வரைக்கும் 6 சக்கரம். பிந்து வந்து பாத்தீங்கன்னா 7வது, சகசிராரம் 8வது. இந்த 8 இடத்துலையும் ஆதி தேச விசேஷம்னு பேரு. 8 இடங்களில் விசேஷமா தியானம் பண்ணணும். எப்படி? சித்தஸ்ய அவஸ்தானம் தாரணா. அந்தந்த இடத்துல சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றது, நிலை நிறுத்துதல் எதுவோ அதற்கு பெயர் தான் தியானம். இந்த பதஞ்சலி எழுதுறது எல்லாமே வைதிகம், எல்லாம் வைதிகம். இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா பார்க்கணும்னா நல்லா லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அப்படின்னா முக்கியமா தெரிஞ்சிடும். நல்லா கிளியரா இதை பத்தின டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம நாமமா படிச்சுட்டு போறோம், நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது அவ்வளவு சூக்ஷ்மம் இருக்கு. நம்ம இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட ஒவ்வொன்றுத்தையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறோம் பாத்தீங்களா. சேம் அப்படியே தாங்க, வேற ஒண்ணு இல்லைங்க. இருக்கிறது ஒண்ணுதான், பேரை மட்டும் மாத்தி இருக்குங்க. இதுல என்ன இருக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சச்சக்கர பேதம் பண்றதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் கூட நாமத்திலேயே கொடுத்துருக்கு. எப்படி பேதம் பண்ணணும், என்னென்ன ட்ரபிள்லாம் வரும், என்னென்ன சித்திகள் வரும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு ஓடிடுறோம். அவ்வளோ நுணுக்க மந்திர சாஸ்திரம், அதெல்லாம் தந்திரம், அதெல்லாம் என்ன தந்திரம் எப்படி பண்ணணும்ன்றதுக்கான மந்திர பிரயோகங்கள்லாம் இருக்கிறது. அப்ப இது மாதிரி இடத்துல சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தாபனம் பண்றது, நிலை நிறுத்துதல் எதுவோ அதுக்கு பேரு தாரணை என்று பெயர். தத்ர பிராணாயாமேன, இந்த விஷயத்துல பிராணாயாமத்தினால நம்ம ஏன் நிக்க முடியல சுவாமி? அப்ப நான் சித்த சாஞ்சல்யம், நமக்கு சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சஞ்சலத்தை என்ன பண்ணணும்? பிராணாயாமேன, பிராணாயாமத்து மூலமா ரஜோகுண காரியாத், பிராணாயாமம் பண்றது மூலமா 2 இருக்கு. பிராணாயாமாத் ரஜோஹந்தி, ஒரு நியமம் எழுதிக்கணும். பிராணாயாமாத் ரஜோஹந்தி. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷனா பண்ணிட்டு இருக்காரு, மலையை சுத்துன்றணும். மலையை சுத்தி வந்தாருன்னா 14 கிலோமீட்டர் என்ன ஒரு ஜாக்கிங் பண்ணு, எல்லாம் மலை ஏறு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ரஜோகுணம் என்ன ஆயிடும்? சமணமாயிடும், சமமாயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூடவே என்ன ஆகும்? தமோ குணமா இருக்கிறவனுக்கும் ஏறு மலை ஏறுன்ட்டீங்கன்னா அவன் ஏறி இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் போயிடும், தூக்கம் போயிடும், ஆலசியம் போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண காரியம் பிராணாயாமம், பிராணாயாமம் ரஜோகுண காரியம். ஆனா
விஷத்தால அடிக்கிறது மாதிரி ரஜோகுணத்தை ரஜோகுணத்தால அடிக்கணும். அப்ப ரஜோகுணத்தோட காரியமா இருக்கக்கூடியது எது? ரஜோகுண காரியாத்து எது? சாஞ்சல்யாத். ரஜோகுணத்தோட காரியம் என்னது? விக்ஷேபம். விக்ஷேபம் அர்த்தம் சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கிறது, சதா அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறதா ரஜோகுணத்தோட காரியம். மனசை அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மனசுன்றது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி, கை வச்சா அது ஆடும், மனசு ஆடும். அப்ப ரஜோகுணம் ஆட்டிக்கிட்டே இருக்கு, அதை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கு. இந்த குரங்கு தான் எனக்கு நல்ல குரங்கு என் மேல கோவப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணு தெரியுங்களா? வரட்டி விட்டேன் அப்படின்னா ஒரு கிளையில போய் உலுக்கி விட்டுரும். அதுக்கு எனக்கு சிரிப்பா வரும். அந்த குழந்தை கோபத்தை காட்ட முடியாது, அது என்ன பண்ணும்? இந்த ஒரு கிளைய பிடிச்சி அப்படியே உலுக்கி காட்டும், மறைச்சுக்கிட்டு. இப்ப மனசு, நமக்கு மனசு அதுக்கு அப்படி ஆட்டி விட்டு போயிடும். அந்த கிளை பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். அது ஓயறதுக்கு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். மெதுவா 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 காம் டவுன் ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? அந்த ரஜோகுணம் உழுப்பிக்கிட்டே இருக்கு, அசைச்சுக்கிட்டே இருக்கு. 24 மணி நேரம் இந்த மனசு பாத்தீங்கன்னா அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. சாஞ்சல்யம். அதனால்தான் பாத்தீங்கன்னா எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டினா, இது மொத்தமும் பாத்தீங்கன்னா சித்தத்தோட ஸ்பந்தனம் தான். இந்த மொத்த துவைத்தம் நம்ம பாக்குறோம். ஆத்மாவை விட்டுட்டு துவைத்தம் பாக்குறோம் அப்படின்னா ப்ரொஜெக்டர் எதுன்னு சொல்லியிருக்கோம்? மனசுதான் ப்ரொஜெக்டர். மனசு என்ன பண்ணுது? துவைத்தத்தையா காட்டுது. ஏன் காட்டுது? ரஜோகுணம். இந்த ரஜோகுணம் சஞ்சலத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த சாஞ்சல்யத்திலிருந்தும், சித்தத்தோட சஞ்சலத்திலிருந்தும் ரஜோகுணத்தோட காரியம். தமோகுண காரியாத். தமோகுணத்தோட காரியம் என்னது? ஆலசியம். ஆலசியாதேகே. ஆலசியம், அவிரதி, நிறைய பாத்தீங்க. ஆலசியம் முதல்ல எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்லயே தமோகுணத்தோட ரஜோகுணத்தோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஓங்காரத்தை பத்தி சொல்லும் போது 25 26 சூத்திரம் அந்தராயங்கள். மொத்தம் எத்தனை அந்தராயங்கள் பார்த்திருக்கோம்? ஒரு சூத்திரத்துல 13 பார்த்தோம். 9 + 4. 9 + 4. 9 + 4ல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் தடைகள் இருக்குமோ இந்த மோட்ச மார்க்கத்துல, அது எல்லாமே ரஜோகுணம் தமோகுணத்தோட காரியம். எல்லாமே ரஜோகுணம் தமோகுணத்தோட காரியமா இருக்கிறது தான் தடைகள் மோட்ச மார்க்கத்துல. அப்ப என்ன தடைகள் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்திருக்கோம். என்ன தடைகள்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது வியாதி, ஸ்தியானம். ஸ்தியானம்ன்றதுக்கு அர்த்தம் என்னதுன்னு சொல்லிக்குன்னா, ஒரே மாதிரி உட்கார்ந்தே இருக்கிறது ஸ்தியானம். அகாரியத்தான்னு பேர். எந்த காரியமும் பண்ணாம அப்படியே உட்கார்ந்துருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்து பக்கத்துல போனீங்கன்னா, எங்கேயாவது கிராமத்துல காலையில பாத்தீங்கன்னா 4-5 பேர் உட்காருவாங்க. அங்க ஏதாவது ஒரு மரம் இருக்கும், மரத்துக்கு கீழே சிமெண்ட்ல ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க. அங்க உட்காந்துருப்பான். சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான், எந்த காரியமும் பண்ண மாட்டான். அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் அது மாதிரி இருக்கும். நமக்கு நம்மளே சில சமயம் என்ன பண்ணுவோம்? எதுவும் பண்ணாம அப்படியே உட்கார்ந்தே இருப்போம், ஒன்னும் பண்ண மாட்டோம். அதுக்கு பேரு ஸ்தியானம்னு பேர். வியாதி, ஸ்தியானம். அதுக்கப்புறம் சம்சயம். எதை சொன்னாலும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நமக்குலாம் இது பொய் ஏதோ சொல்ற, சாமி ஏதோ சொல்ற, விசுவாசமே வராது. சம்சயம், எப்ப பார்த்தாலும் சந்தேகத்தோட இருக்கிறது. அப்புறம் பிரமாதம். செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணாம இருக்கிறதுக்கு பேரு பிரமாதம்னு பேரு, கர்த்தவிய அபாவதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலசியம். ஆலசியம் என்ன? சோம்பல். அப்படியே மனசே எதுலயும் ஈடுபடவே படாது. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சோம்பல். அதான் ஆலசியம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆலசியத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவிரதி. அவிரதினா எதையாவது போகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை வரும். டிவி பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், எதையாவது அனுபவம் பண்ணலாம் அப்படின்னு அவிரதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராந்தி தரிசனம். எதையுமே தப்பு தப்பா பாக்குறது, பிராந்தி தரிசனம் தமோகுணத்தோடது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலப்த பூமிகத்துவம். எதை அடைஞ்சமோ அதுல நிக்க முடியாம ரெண்டுத்துக்கும் நடுவுல போய் நிக்கிறது, திருசங்கு சொர்க்கமா இருக்கிறதுக்கு பேரு அலப்த பூமிகத்துவம். எதையும் அடையாம கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம நடுவுல போய் மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனவஸ்திதத்துவானி. அனவஸ்திதனா எதையாவது ஒண்ணு அடைஞ்சா அதுல சஸ்டெயின் பண்ண முடியாம இருக்கிறது. இது மாதிரி 9 பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, முதல் 9 தடைகள் ஏத்தி அந்தராயாக சித்த விக்ஷேபாகான்னு போட்ட. இந்த 9க்கு பேர் என்ன பேருனா சித்த விக்ஷேபம் அப்படின்னு பேரு.
அந்தராயாக இவைகள் தான் தடைகள் அப்படின்னு எத்தனாவது சூத்திரம் 30வது சூத்திரத்துல 1வது பாதம் 30வது சூத்திரத்துல பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற 4 என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்க மனசு வந்து காரணமே இல்லாம துக்கத்தை அடைகிறது. தௌர்மனசியனா மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்கமே ஜெயத்துவ உடம்பு நடுங்கிறது. அதுக்கப்புறம் சுவாச பிரசுவாசம், இந்த மூச்சு புசு 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 புசுன்னு ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. இந்த 4 மொத்தம் 9 + 4 13 தடைகள் சொல்றோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? முதல்ல வியாதி எழுதிக்கலாம். முதல்ல வியாதி வந்து ரஜோகுணமா தமோகுணமா சாமி? ரஜோகுணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடி ஹீட் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடும். ஜுரம்லாம் வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாதின்றது ரஜோகுணம். ஸ்தியானம்னா செயலின்மைக்கு என்ன அர்த்தம்? அது வந்து தமோகுணம். ஸ்தியானம்ன்றது செயலின்மைனா எந்த காரியத்தையும் ஈடுபடாம இருக்கிறது, தமோகுணம். அப்புறம் சம்சயம்ன்றது வந்து ரஜோகுணம், சந்தேகம். அப்புறம் பிரமாதம்ன்றது செய்ய வேண்டிய டியூட்டியை பண்ணாம இருக்கிறது பிரமாதம், அது வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம். அப்புறம் ஆலசியம்ன்றது சோம்பல், ஆலசியம்னா சோம்பலா இருக்கிறது, லேசினஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோகுணம். அப்புறம் அவிரதின்றது வந்து பாத்தீங்கன்னா போகத்துல இச்சை, போகம் பண்றதுக்குள்ள இச்சை, நிறைய எல்லா இந்திரிய போகங்கள்லயே இருக்கிறது அவிரதி, அது இது ரஜோகுணம். அப்புறம் பிராந்தி தரிசனம், இருக்கிறத வேற மாதிரி பாக்குறது, எதை சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிறது, அது என்னது தமோகுணம், பிராந்தி தரிசனம். அதுக்கப்புறம் அலப்த பூமிகத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பூமி அடையாம, என்னோட சிஷ்யர் ஒருத்தர் சொல்லுவாரு, நான் 24 வாட்டி சமாதி ஆயிட்டேன் அப்படின்னு. 2 சிஷ்யர்கள் இருந்தாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இன்னும் ஒருத்தர் இருக்காரு. என் பக்கத்துலேயே சத்சங்கம் கேட்டுட்டு இருப்பாரு. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா 24 முறை எனக்கு நிர்விக சமாதி உண்டாயிடுச்சுன்னு பார்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு சொன்னா புரியாது. எரும மாடு மாதிரியே இருப்பாங்க. எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் சமாதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஊர் ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கு. சாதகர்கள்ல ரிஷிகேஷ், ஹரித்வார், திருவண்ணாமலை, இது மாதிரி எங்கெல்லாம் சாதனைகள் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு ஜீவன் முக்த மாதிரி டூப்ளிகேட் ஜீவன் முக்தர்களா நிறைய பேர் இருப்பாங்க. அடையாமையே அடைஞ்ச மாதிரி ஒரு பாவம் இருக்கும். அதுக்கு என்ன பேருனா அலப்த பூமிகத்துவம் பேரு. சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது, மோட்ச மாதிரியே இருக்கும். திருசங்கு சொர்க்கம் மாதிரி நடுவுல மாட்டிக்கிட்டது. இந்த நான் சொல்லியிருக்கேன்ல, என்னது கிராசிங்காக ட்ரெயினை என்ன பண்ணுவான், எங்கேயாவது ஒரு இடத்துல நடுவுல, ஊருக்கு நடுவுல ஒரு ட்ரெயினை நிப்பாட்டி விட்டுருவோம். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து கிராஸ் ஆகும். இந்த ட்ரெயின், நம்ம ட்ரெயின் எக்ஸ்பிரஸ், நார்மல் எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டுருவான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுகிட்டே இருக்கும். 2 ட்ரெயின் போறதுக்கு கிராசிங் போடுவோம். இது மாதிரி சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது நடுவுல போய் மாட்டிக்கும். இதுவும் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமோ குணத்தோடது, அலப்த பூமிகத்துவம், மேலையும் கீழையும் அடையாம இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனவஸ்தி தத்துவம் அப்படின்னு ஒண்ணு, நிலை பெறாமை. அனவஸ்தி தத்துவம்ன்றது என்னது? 9வது அந்தராயம். ஒண்ணுத்துல எதை அச்சீவ் பண்றோமோ அந்த அச்சீவ் பண்ணதுல நிக்க முடியாம இருக்கிறது, ரஜோகுணத்தோடது. அதுக்கப்புறம் துக்கம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கம் வந்துச்சுன்னா அது ரஜோகுணம். அதுக்கப்புறம் தௌர்மனசியம், மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலை இல்லாம இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். அப்புறம் அங்கமே ஜெயத்துவம், உடம்பு ஆடிச்சு அப்படின்னா ரஜோகுணம். சுவாச பிரசுவாசம் ரஜோகுணம். கீழே இருக்கிறது 4 வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கிற 4 ரஜோகுண காரியம். மொத்தம் 13 அந்தராயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 13 அந்தராயங்களையும் நீக்கிறதுக்கு என்ன உபாயம் சொல்லியிருக்க? முதல் பாதத்துல ஓங்கார அபியாசம், ஏக தத்துவ அபியாசத்தை பண்ணும் போது அத முக்கியமா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் பிரதிஷேதம், தத்து பிரதிஷேதார்த்தம். சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 32 யோக சூத்திரத்துல 1வது பாதம் 32வது சூத்திரம். தத்து பிரதிஷேதார்த்தம், அந்த 13 தடைகளையும் நீக்குவதற்கு என்ன பண்ணணும்? ஏக தத்துவாபியாசா. ஏக தத்துவத்தை வந்து அபியாசம் பண்றது. ஏக தத்துவம் என்ன சொல்லியிருக்கேன்? ஓங்காரம். இந்த ஓங்காரம் பண்றதுனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 29 சொல்லுது. ஓங்காரத்தை அபியாசம் பண்றதால என்ன கிடைக்கும்? ததஹா பிரத்யக்ஷேதனாதிகமோ அப்யந்தராய அபாவஸ்ச. இந்த ஓங்காரத்தை ஜபிக்க 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 அந்தராயங்கள்னு சொல்லக்கூடிய 13 தடைகளும் நீங்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தின ஞானம் உண்டாகும். தன்னை பத்தின ஞானம் என்னது? இந்த ரஜோகுணம் தமோ குணம் மூடி மறைச்சிருக்கு.
அந்த மூடி மறைச்சிருக்கிற அந்த ஆவரணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார ஜபம் பண்ணவே உங்களுக்கு என்ன ஆயிடும், அதை எடுத்து விட்டுருச்சு அப்படின்னா ஆத்ம ஞானம் நல்லா உண்டாயிடும். அப்ப ஆத்ம ஞானம் உண்டாகிறதுக்கு பிரத்யக் சேத்தனாதிகமும் இந்த எக்ஸ்க்ளூசிவா என்னை பத்தின அறிவு உண்டாகிறதுக்கு ஆன்ற ஆத்மாவா பத்தின அறிவு உண்டாகிறதுக்கு ஓங்கார ஜபம். அப்ப நான் அதனால்தான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றேன், 2 மெத்தட்ல நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஓங்கார ஜபத்து மூலமாவே நீங்க என்ன பண்ண முடியும்னா கேவல கும்பகத்துக்கு போய் கேவல கும்பகத்துக்கு மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ஷீயத்தே பிரகாஷாவரணம் பார்த்தோம்ல, ஆத்மாவை மறைச்சிருக்கிற ஆவரணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபத்து மூலமாவும் நீக்க முடியும். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தினாலையும் நீக்க முடியும். என்ன சுவாமி டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல் பாதத்துல சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரிக்கு, இந்த இடத்துல வந்து அஷ்டாங்க யோகத்துல சொல்றது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அதம அதிகாரிக்கு. ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கிட்டே போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா கேவல கும்பகம் வந்துடும், தாரண பண்ற யோக்கியத்தை வந்துடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதம அதிகாரிக்கு. பிராணாயாமத்து மூலமாகவும் இது சம்பவிக்கும். பாவ பிரதானத்தினாலையும் பக்தி பண்ண முடியும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யோக பிரதானமா வச்சுக்கிட்டும் பக்தி பண்ண முடியும். ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஒரே இடத்துல ஜங்ஷன்ல போய் மீட் ஆகும். எங்க தாரணையில வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரமும் தாரணையில கனெக்ட் ஆகும். வந்து இந்த யோகத்தோட இதுவும் வந்து பிராணாயாமத்தை நீங்க அபியாசம் பண்ணாலும் தாரணையில வந்து முடிச்சிடும். அப்ப தாரணையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே ப்ராசஸ் வந்து நீங்க ஓங்காரத்தை கொண்டு போங்க, இல்ல வந்து பிராணாயாமத்தை கொண்டு போங்க, அது தாரணை வரைக்கும் தான் செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் தாரண தியான சமாதி போயிடும். இப்ப இந்த எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்ணுது, ஆலசியாதேகே அப்படின்னு போட்டதுல என்ன எடுக்கணும், ஆலசிய முதலிய 13 தடைகளையும் நிவாரணம் செய்து அது என்ன பண்ணுது, மனோயோக்கியம் பவதி இத்தியர்த்தா, மனசு வந்து பாத்தீங்கன்னா யோக்கியத்தையை அடைகின்றது. எந்த விஷயத்துல, தாரணம் பண்றதுல யோக்கியத்தையை உடையதாக ஆகின்றது அப்படின்னு 53 முடிஞ்சு. மீதி இருக்கிறது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. ஓங்காரத்தை ஏஜ் அதிகமா இருக்கிறவங்க வெறுமனே ஓங்காரத்தை மட்டும் கொண்டு போங்க. 24 மணி நேரம் ஓங்காரத்தை கொண்டு போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சம்பவிக்கும். நான் வந்து சின்ன வயசுல நான் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம்லாம் எதுவுமே இந்த ப்ராசஸ்ல நான் பண்ணவே இல்லை. வெறும் ஓங்காரத்து மூலமாவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேவல கும்பகம் சித்திச்சிருச்சு சின்ன வயசுல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்கார ஜபத்து மூலமாவும் கேவல கும்பகத்தை அடைஞ்சு தாரணைக்கு போக முடியும். முடியாதவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 2வது மத்தியம் அதிகாரி யார் சுவாமி, கிரியாயோகம். இந்த 2வது இதுல முதல் சூத்திரத்திலேயே தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி, அது மத்தியம் அதிகாரிக்கு. உத்தம அதிகாரிக்கு வெறும் ஓங்காரத்தையே கொண்டுட்டு என்ன பண்ண முடியும், சமாதி வரைக்கும் போயிட முடியும். வெறும் பிராணாயாமத்தை எடுத்துக்கிட்டே வந்து சமாதி வரைக்கும் போயிட முடியும். மத்தியம் அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியாயோகம், தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம் 3த்தையும் பண்ணணும். அதம அதிகாரிக்கு என்ன பண்ணணும், இந்த அஷ்டாங்க யோகத்தை எல்லாத்தையும் பண்ணி சமாதிக்கு போகணும். 3 அதிகாரிகளுக்கு 3 விதமா சொல்லணும். நாளைக்கு பார்ப்போம்.